Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 805 பார்ட் 2. ஓபன் பண்ணா மிரர் வேர்ல்டுல ப்ரூலியை காட்டுறாங்க. அவன் நம்ம சாப்பரையும் கேரட்டையும் வெறிகுண்டு தேடிட்டு இருக்கான். இங்கேயே இந்த இடத்துலயே வச்சு இவங்களை சம்பவம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நமிய போய் சம்பவம் பண்ணுவான்னு. ஆனா எங்க தேனாலும் அவங்க ஆளை காணும். இங்க தானே இருந்தாங்க, காலில குண்டெல்லாம் போட்டு வச்சிருந்தமே எங்க போய் தொலைஞ்சாங்கன்னு சொல்லி சுத்தி முத்தி தேடிட்டு இருப்பான். அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஆர்வமா சஞ்சியை தேடிட்டு இருப்பாங்க. அப்படியே ஒவ்வொரு மிரரா போய் தேடி பார்த்தா எங்கேயுமே இருந்த மாதிரி இல்ல. ஆனா எப்படியாச்சும் அவனை கண்டுபிடிச்சே அவனு சொல்லிட்டு இருக்கும் போதே இதோ வந்துட்டேன் அப்படின்னு அவளோட கொடூரமான மூஞ்ச வச்சுட்டு வருவான். நேரம் நடக்க முடியாம நடந்து அந்த குண்டை இழுத்துட்டு வந்தவங்க இப்ப அவன் மூஞ்ச பார்த்த உடனே 300 மைல் வேகத்துல ஓடுவாங்க. என்னடான்னு பாத்தீங்கன்னா குண்டை தூக்கிட்டு ஓடிட்டு இருக்காங்க. அவளும் பின்னாடி விடமாட்டேன்னு வெட்டுறதுக்கு வெறியோட வர்றா. அவளுக்கு நம்ம ஆளுகளை பார்த்தா காமெடி பீஸ் மாதிரி இருக்குது. இப்படி இவங்க ஓடிட்டு இருக்குது அங்க இருக்க கண்ணாடிகள்ல டிஸ்பிளே ஆகுமா, அதை பார்த்துட்டு அப்படியே பீதி ஆயிடுவாங்க. பாவம் அவங்களும் இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தான் இப்படியே ஓடுவாங்க. கேரட் எல்லாம் என்னால முடியலன்னு சொல்லி முக்க ஆரம்பிச்சிருவான். அப்படியே கட் பண்ணி இங்க லூஃபியை காட்டுறாங்க. நம்ம நமி ஸ்பைசியா சாப்பிடுன்னு சொன்னால, அட வேற ஒண்ணும் இல்ல, அங்க ஓடிட்டு இருக்க ஜூஸ் ரிவர்ல இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாம் முக்கி சாப்பிட சொல்லியிருப்பான். அவனும் தூக்கி போட்டு வெளுத்து கட்டுவான்னு வைங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்க ஒருத்தன் மண்டையை புடிச்சிட்டு ஒரு ஜம்ப் ஓர வேகத்துல எல்லாத்தையும் கவுன்னு கடிச்சு தின்னுட்டு போவான். அதுவும் முரட்டுத்தனமான தீனி. இதுக்கு பேரு தான் நிஜமான நொறுக்கு தீனி. வாடி வீங்க தின்னுகிட்டே இருக்கான். இத பார்த்து கடுப்பான கிராக்கரை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். ஜஸ்ட்ல எஸ்கேப். இப்ப என்னன்னா அவன் உருவாக்கின 20 பேர்த்தையுமே அவன் தின்னு தீத்துட்டான். அதுல அந்த ஓடிட்டு இருந்த ஆப்பிள் ஜூஸை வேற சேர்த்து தின்றுக்கானா. அது இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்குது. சோ ஒவ்வொரு டைமும் நம்பி மலைய வர வச்சு நினைச்சு திங்க வைக்கணும்னு அவசியம் இல்ல. பையன் இந்த மாதிரி பிளேவரை ஆட் பண்ணி தின்னுட்டு போய்கிட்டே இருப்பான். அங்க இருக்க மரமெல்லாம் பார்த்துட்டு மிரண்டுரும். ஏன்னா ஆல்ரெடி பையன் ஓவர் தீனி தின்றுக்கான். இன்னும் எவ்வளவுதான் இவன் திம்பான்? ஏன்னா நார்மல் மனுஷனால இந்த அளவுக்கு திங்க முடியாது. ஒன்லி லூஃபி கேன் டு. நான் அந்த முட்டா பைய கிராக்கர் தப்பா ஒரு கால்குலேஷன் போட்டுட்டான். என்னதான் இருந்தாலும் இதுக்கு மேல தின்னா அவன் உடம்பு தாங்காது வெடிச்சிரும்னு சொல்லி அவன் இன்னும் ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் உருவாக்குவான். எப்படியும் ஒரு 50 பேர் இருப்பாங்கன்னு வைங்க. அப்படி அந்த பிஸ்கெட் வாரியர்ஸ் அவன் உருவாக்குனதுல அவனுமே டயர்ட் ஆயிட்டான். ஆல்ரெடி லூஃபி வாய் வெடிக்கிற அளவுக்கு தின்னு வச்சிருக்கான். இதுல இன்னும் 50 பேர்த்த திங்கணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா நமி என்ன பண்ணுவா, மலையை மறுபடியும் வர வச்சு எல்லாத்தையுமே குளிப்பாட்டி விட்டு மறுபடியும் லூஃபியை தின்னு எவ்வளவு முடியுமோ தின்னும்பா. லூஃபியை முடிவு பண்ணிட்டான், சஞ்சியை திரும்பி கொண்டு வர வரைக்கும் நான் தின்னுகிட்டே இருப்பேன்டான்னு. இதுதான் சாப்பாட்டு சண்டை. அப்படியே ஜெர்மா 66 கோட்டையை காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா அவங்க கிளம்புறதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையுமே பண்ணியாச்சு. இனி அந்த பிக் மாமோட ஹோல் கேக் சாட்டிவுக்கு கிளம்புனா போதும். மத்தவங்க எல்லாம் ரெடி ஆகணும்ல. சஞ்சியோட மூஞ்சி வேற அங்கங்க பணியாரத்தை ஒட்டி வச்ச மாதிரி வீங்கி இருக்கு. இந்த மூஞ்சோட போனா பிரின்ஸுக்கு என்ன மரியாதை? அதனால ரீச்சு கொஞ்சம் பொறுமையாரு, வலிக்கும்னு சொல்லி மூஞ்சில ஏதோ மாஸ்க் மாதிரி ஒட்டி விடுவா. அத மூஞ்சில போட்டவன பயங்கரமா ஷாக் அடிக்கும். விழுந்து கதறுவான். அதுக்கப்புறம் பார்த்தா மூஞ்சி நார்மல் ஆயிரும். என்ன இது ஆச்சரியம்னு தொட்டு பார்த்தா வலிக்கும். ஆக்சுவலா அந்த ஃபேஷியல் மாஸ்க் எதுக்குன்னா அந்த ஸ்வெல்லிங்கை கண்ட்ரோல் பண்ணி மூஞ்ச நார்மலா வச்சுக்க மட்டும்தான். மத்தபடி எல்லாம் காயத்தெல்லாம் சரி பண்ணாது. ஏன்னா இவன் வீங்கன மூஞ்சோட போய் பொண்ணை பார்த்தானா பயந்து ஓடிட மாட்டா. அதனால அண்ட் இன்னொரு மேட்டர் என்னன்னா, பிக் மாமோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க அவங்களோட லாஸ்ட் நேமை என்னைக்குமே எடுக்க மாட்டாங்க. வர்றவங்கள வேணா அவங்க ஃபேமிலியில சேர்த்துக்குவாங்க. வேணா அங்க போய் சந்தோஷமா இருந்துக்கலாம், அவ்வளவுதான். அதாவது இது வீட்டோட மாப்பிளையா போற மாதிரி. ஆக்சுவலா சஞ்சியை அவங்க அக்கா காப்பாத்தி அனுப்பி விட்டா. திரும்பி வந்தது அவனோட தப்பு, திரும்பி வந்தது உன்னோட தப்பு. அதனால இனிமேட்டு என்கிட்ட எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத, செகண்ட் சான்ஸ்னு ஒண்ணு கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போவா. ஆனா அவன் லேடிஸ் எல்லாம் ரெஸ்பெக்ட் பண்றான்ல, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஆமா இவ்வளவு தைரியம் உனக்கு எங்க இருந்துடா வந்துச்சுன்னு கேப்பா. உடனே நம்ம பையன் பிளாஷ்பேக் போயிருவான். என்னன்னா அந்த பரட்டி கப்பல்ல எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு ஃபீமேல் செஃப் வேணும்னு சொல்லி பயங்கரமா போராடி இருப்பானுங்க. ஆனா செஃப் வேண்டவே வேண்டான்னு இருப்பாரு. ஏன்னு ரீசன் கேட்டா, இப்ப நம்ம பையன் ஏதாச்சும் தப்பு பண்ணானுங்கன்னா உதச்சே அவனுல வேலை வாங்கலாம். இதே இப்ப ஏதாச்சும் பொண்ணு தப்பு பண்ணான்னா அவளை அடிக்க முடியுமா? சஞ்சு இருந்துட்டு அவங்களையும் அடிங்க, அடிச்சே சொல்லி கொடுங்க, இதுல என்ன தப்பு இருக்குதும்பா. அதுக்கே அவனுக்கு மண்டவிங்கிற அளவுக்கு கண்டமே நீங்க அடி விழும். அதாவது என்னைக்குமே ஒரு மென் விமனை அடிக்க கூடாது. அத முதல்ல தெரிஞ்சுக்கடா வெங்காயம், அதுதான் காமன் சென்ஸ். அப்படி எப்படின்னு நம்ம செஃப் தான் அவனுக்கு சொல்லி வாழ்த்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரெடிஷன் டைனோசர் காலத்துல இருந்து ஃபாலோ பண்றாங்களாமா. அதனால இதை மட்டும் புரிஞ்சுக்க. அப்படி தப்பு பண்ணினா உன் தலையவே நான் வெட்டிடுவேன்டா. இப்படி நீ பண்ற தப்புனால உன் பேரண்ட்ஸ் தாண்டா எல்லா இடத்துலயும் திட்டு வாங்குவாங்க. அந்த தப்பை என்னைக்குமே பண்ணாதன்னு பயங்கரமா அட்வைஸ் பண்ணிட்டு போயிருப்பாரு. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு சஞ்சி இதெல்லாம் டைனோசர் காலத்திலேயே இருக்கிற ட்ரெடிஷன், புதுசா கேட்டுட்டு இருக்கியாமா. அப்படியே லூஃபியை காட்டுறாங்க. பையன் நல்லா தின்னு 5 அடி பீப்பா மாதிரி ஊதி போய் வீங்கி போய் சாணி மாதிரி உருண்டு திரண்டு விட்டா ஒளிகிருவான் போல. அந்த நிலைமையில தான் இருக்கான். அவன் உருவாக்கின அத்தனை சோல்ஜர்ஸையுமே தின்னுட்டான். இதனால கிராக்கருக்குமே நிக்க முடியாம பயங்கரமா மூச்சு வாங்குது. இப்படி யாரு கூடயுமே அவன் சண்டை போட்டு இது வரைக்கும் வாழ்நாள்ல கேவலப்பட்டது இல்ல. அந்த அளவுக்கு நம்ம பையன் அவமானப்படுத்தி விட்டான். சண்டை போடுறான், ஓடுறான், வர்றான், திங்கிறான். இதையே தான் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கான். சுத்தி இருக்க மரங்கள் பூக்கள்லாம் பார்த்துட்டு இவன் மனுஷன் தானா இல்ல ஏதாச்சும் ஸ்பெஷலா
ஸ்பெஷலா ரெடி பண்ண ஏலியனா இப்படி திங்கிறான். அவனுக்கு இருக்கிறது வயிறா இல்ல வாஷிங்டன்ல இருக்க வாய்க்காலா? அவன் பாட்டுக்கு அள்ளி ஊத்திட்டு இருக்கானேன்னு ஆடி போயிருவாங்க. இப்ப நமக்கே டவுட், நிஜமாவே அவனால இன்ஃபினிட் பிஸ்கெட்டை ரெடி பண்ண முடியுமான்னு. ஏன்னா அவன் உருவாக்க எனர்ஜி பயங்கரமா டவுன் ஆகிக்கிட்டே வருது. இந்த ஒரு விஷயத்த அவங்க எதிர்பார்க்கல. ஆனா அவன் மறுபடியும் வராதா இல்ல, சாப்பிடுறா, நான் இன்னும் உருவாக்குறேன், நீ வெடிக்கிற வரைக்கும் சாப்பிடு, உன் ஃப்ரெண்ட கிவ் அப் பண்ற வரைக்கும் சாப்பிடு அப்படின்னு வெறியேத்தி விடுவான். நம்ம பையன் டேய் நீ உருவாக்கடா, சஞ்சய நான் என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன், நான் தின்னுகிட்டே இருப்பேன். உடனே மறுபடியும் அவன் வாரியர்ஸ பயங்கரமா உருவாக்குவான். என்ன அந்த கிங் பொம்மை பார்த்து பயங்கரமா கடுப்பாயி மிரட்டுவான். எனக்கு ஆப்போசிட்டா வேலையை பாத்தீங்கல்ல, உங்க எல்லாத்தையுமே நான் பிக் மாம் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றேன், அதுக்கப்புறம் இருக்குது உங்களுக்கு செருப்படிம்பா. யோ அதான் எங்க தலையை வெட்டி வீசிட்டு இல்லையா, அப்புறம் ஏன் மறுபடியும் தனியா வச்சு மிரட்டிட்டு இருக்க, இதெல்லாம் நியாயமே இல்ல. என் வாயில ஒருத்தி நின்னுட்டு இருக்காளே அவளை பத்தி எல்லாம் நீ கவலைப்பட மாட்டேன், அவன் நம்ம ஆத்தாவோட விவரு கார்டு வச்சிருக்காடா கொய்யால, அதுக்கு பயந்துட்டு தாண்டா அவளுக்கு நாங்க உபே பண்றோம், கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கன்னு சொன்னா நீ என்ன வேணாலும் கதை கட்டிக்க, எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல, என் வழியில நீ குறுக்க வந்துட்ட. அவன் மட்டும் இப்ப மழை பெய்ய வச்சு என் பிஸ்கெட்ஸ் எல்லாத்தையும் வீக் ஆக்காம இருந்திருந்தான்னா சண்டை எப்போ முடிஞ்சிருக்கும். ஆனா அவ கூட நீ சப்போர்ட் பண்ணி என் பிஸ்கெட்ஸ் எல்லாத்தையுமே கிரன்ச்சியா நல்லா சாப்பிடுற மாதிரி ரெடி பண்ணிருக்க. இப்ப பாரு எனக்கே அவன் தலைவலியா வந்து நின்னுட்டு இருக்கான்னு காட்டு கத்துவான். அம்மி பச்சை பச்சையா திட்டுவா. ஏன்டா இது பைரட்ஸ்குள்ள நடக்கிற சண்டை, இதுல வந்து இருந்துகிட்டு உன்னோட வீக்னஸ் தெரிஞ்சவன இப்படி புலம்பி தள்ளுற, ஒழுங்கா இருந்துக்க, எங்க சோல்ஜர்ஸ் என்ன டம்மி பீஸ் நினைச்சியா, உன்னை வச்சு செஞ்சிருவாங்க அப்படின்னு அவன் மரத்தை தான் சோல்ஜர்ஸ்னு உசுப்பேத்தி விடுறான். அவங்க எல்லாத்துக்கும் அள்ளு விடும். ஆட கூறுகட்ட குந்தாடி, நாங்க எப்போ ஓ சோல்ஜர்ஸ்னு சொன்னோம், அவனே கடுப்புல இருக்கான், இவ வேற ஏத்தி விட்டுட்டு இருக்கானேன்னு கதறுவாங்களா. ஏன் நான் சொல்லக்கூடாதா, பிக் மாமா பத்தி தெரியுமில்ல, செருப்படி வேணுமான்னு கேட்ட உடனே நாங்க ஒன்னும் சொல்லல தாயி, நீ என்ன வளரணுமோ வளரு, இந்த தண்ணி டேங்கு கையால தான் நாங்க சாகணும்னா யாராலையும் மாத்த முடியாது. சரி இப்ப இவன் என்ன பண்ணுவான், மறுபடியும் பிஸ்கெட்ஸ் உருவாக்கி அட்டாக் பண்ண அனுப்புவான். அப்போ பயங்கரமா மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். இப்ப லூஃபி இவங்களையும் தின்ன ஆகணும். ஆனா அவனால இதுக்கு மேல திங்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா சுத்தமா முடியல, நிக்கு முட்டை வந்து நின்னுட்டு இருக்குது. நம்பி கிட்ட திங்கிறத தவிர வேற ஏதாச்சும் பிளான் இருக்கான்னு கேட்பான். ஆனா அவ அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்ல. மறுபடியும் மலையை உருவாக்கி விட்டுட்டு இந்த வில்லங்கிட்ட சவால் விடுவா. டேய் எம்பரர்னா பெரிய கொம்பா, எங்கால் யாரு தெரியுமில்ல, கிங் ஆஃப் த பைரட்டா ஆக போறவன், அவன் வயிறுக்கு லிமிட்டே கிடையாது, நீ எவ்வளவு வேணாலும் உருவாக்கடா, இப்ப தின்னு தீப்பாம்பாருன்னு பில்டப் பண்ணுவா. அட மானம் கேட்டவளை, இவ்வளவு நேரம் தின்னுட்டு தானே இருந்தேன், மறுபடியும் திங்க சொல்றியேன்னு கேட்டா, டேய் மூடிட்டு போய் தின்னுடா, சும்மா நொய்யின்ட்டு தாட்டு புட்டுன்னு வேலையை முடிச்சுட்டு சஞ்சய போய் காப்பாத்தலான்னு உடனே சரி ரைட்டு வேற வழி இல்ல நம்ம தின்னுதான் ஆகணும்னு, சஞ்சய் கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் வந்துட்டேன்னு உசுர கொடுத்து திங்க ஆரம்பிச்சிருவான். அவன் திங்கிறத பார்த்துட்டு இங்க இவங்களுக்கே பதறும், என்ன மறுபடியும் திங்கிறானேன்னு. இவங்களுக்கே அப்படி இருக்குன்னா அவனுக்கு எப்படி இருக்கும், பல்ல கடிச்சிட்டு இருப்பான், நம்ம சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே ருசி பார்த்துக்கிட்டு இருக்கானேன்னு. அப்படியே லூஃபியை காட்டுறாங்க, அவன் கடிச்சு அப்படியே திருக்க விடுவான். இதுக்கப்புறம் லூஃபி இன்னும் எவ்வளவு சோல்ஜர்ஸை திங்க போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.